ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோசை மேலே இந்த தக்காளி கார சட்னி தடவத்துக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை மாவில் உப்பு இருக்கா, அதனால் இதுக்கு மட்டும் இந்த சட்னிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசை ஊற்றிட்டு அது மேலே அந்த கார சட்னியை தேய்ச்சி போகிறேன். இது கொஞ்சம் லைட்டாக வெந்தவுடனே இந்த சட்னியை தேய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது லேசாக வெந்துச்சு, அதனால் நான் மேலே தடவை போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தோசை லைட்டாக வெந்த உடனே தான் தேய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவாக இருக்கும்போது தேய்ச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பிக்கலாம். இப்போ இது வெந்துச்சு, திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இட்லி மிளகா அப்படி தூவுங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திருப்பத்துக்கு முன்னாடி நல்லா அது ரெண்டும் வெந்தவுடனே இந்த இட்லி பொடியை திருப்பும்போது தூவுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டான எம்மியான தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஞாபகமாக டாட்டா பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.